நிகழ்தகவு. மளிகை கடைக்குள் தலையிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட உயிருக்கு போராடி கொண்டிருந்த மனைவி, வீட்டிற்குள் தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்த கணவர், அனைத்து பிரச்சனைக்கும் மூல காரணமான பாஜக பிரமுகர் அரெஸ்ட். பெண்ணை கண்மூடித்தனமாக தாக்கியது யார்? கணவர் தூக்கில் தொங்கியது ஏன்? பாஜக பிரமுகரை போலீஸ் கைது செய்தது எதற்காக? பின்னணி என்ன? மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க வந்தவங்க அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனா கடைக்குள்ள இருந்து எந்த சத்தமுமே வரல. கடையில யாரும் இல்லையோங்கிற சந்தேகத்துல கடைக்குள்ள எட்டி பார்த்தா அங்க கடையை நடத்திட்டு இருக்கிற தன்யா தலையில அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. பார்த்ததும் பதறி போனவங்க உடனே ஆம்புலன்ஸை வரவழைச்சு தன்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. தன்யாவுக்கு இப்படி நடந்ததை பத்தி தகவல் சொல்லலான்னு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்க தன்யாவோட கணவர் அனில்குமார் தூக்கில சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின தீவிர விசாரணையில தான் என்ன நடந்துச்சுங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கன்னியாகுமரி பத்துகாணி பகுதியை சேர்ந்த அனில்குமார் சொந்தமா ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்காரு. ஆட்டோ ஓட்டுறது மூலமா கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாம இருந்ததால பத்துகாணி சந்திப்பு பகுதியில மளிகை கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. ஆட்டோ ஓட்டுற வேலை இருந்ததால மனைவி தன்யா தான் மளிகை கடையை கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் மதிய நேரம் ஆட்டோ சவாரியை முடிச்சுட்டு தன்னோட மளிகை கடைக்கு போயிருக்காரு அனில்குமார். கடையில வியாபாரம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அங்க நடந்துட்டு இருந்ததே வேற. மளிகை கடைக்குள்ள வச்சு தன்னோட மனைவி தன்யாவும் இன்னொருத்தரும் மாறி மாறி முத்த மழை பொழிஞ்சிட்டு இருந்ததை நேர்ல பார்த்து துடிதுடிச்சு போயிருக்காரு அனில்குமார். பார்க்க கூடாத காட்சியை பார்த்த அந்த நொடியே கடுங்கோபம் தலைக்கு ஏறினாலும் 4 பேர் வந்து போற இடத்துல வச்சு மனைவியை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு அனில்குமார் அந்த இடத்துல அமைதியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்யாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நடந்ததை பத்தி கேட்டிருக்காரு. அப்போ பதட்டத்துல அது இதுன்னு சொல்லி தன்யா சமாளிச்சாலும் இனிமே நீ கடை பக்கமே போக வேண்டாம், ஒழுங்கா வீட்டுல இருந்து பசங்களை பார்த்துக்கோன்னு கோபமா சொல்லிட்டு அனில்குமார் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. கடைக்குள்ள தன்னோட மனைவி கூட தகாத முறையில் இருந்தது யாருன்னு விசாரிச்சப்ப அதே பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் மதுக்குமாருங்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி கிட்ட இனிமேல் பேசக்கூடாது, பழகக்கூடாது, எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோன்னு சொல்லி மதுக்குமாரை எச்சரிச்சிருக்காரு அனில்குமார். ஆனா அனில்குமாரோட பேச்ச தன்யாவும் கேட்கல, மதுக்குமாரும் கேட்கல. திரும்ப திரும்ப 2 பேரும் ரகசியமா பார்த்து பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளவு சொல்லியும் திருந்த மாட்டேங்கிறாங்களேன்னு கொந்தளிச்ச அனில்குமார் மனைவி தன்யாவை அடிச்சு உதைச்சு சத்தம் போட்டிருக்கு. உடனே மதுக்குமார் கிட்ட போன்ல பேசின தன்யா அனில்குமார் தன்னை அடிச்சு கொடுமை பண்றதா கண்ணை கசக்கிக்கிட்டே சொல்லியிருக்காங்க. உடனே தன்யாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போன மதுக்குமார் அங்க இருந்த அனில்குமாரை அறிவாளால வெட்ட பார்த்திருக்காரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அனில்குமார் உயிர் தப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி உருண்டு சண்டை போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல அனில்குமாரை ஆவேசமா அடிச்சு காயப்படுத்திட்டு மதுக்குமார் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு. பலத்த காயமடைஞ்ச அனில்குமார் கொடுத்த புகார் அடிப்படையில் ஆறுகாணி போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மதுக்குமாரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்த மதுக்குமார் அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது திருந்துவான்னு பார்த்தா அதுக்கப்புறமும் தன்யாவை அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசி எல்லாம் மீறிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு ஆத்திரத்தோட உச்சிக்கு போன அனில்குமார் நேரா தன்னோட மளிகை கடைக்கு போய் அங்க இருந்த மனைவி தன்யா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. எத்தனை முறை சொல்லியும் உனக்கு அறிவே வராதா? நம்ம பசங்களோட எதிர்காலத்தை பத்தி நீ நினைச்சு பார்த்தியான்னு கோபமா கேட்டிருக்காரு. பதிலுக்கு தன்யாவும் கத்தி பேச 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகரிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல ஆவேசம் அடைஞ்ச அனில்குமார் இரும்பு கம்பியாலேயே தன்யாவை சரமாரியா அடிச்சிருக்காரு. தலையில இருந்து ரத்தம் சொட்ட அந்த இடத்திலேயே தன்யா சுருண்டு விழுந்திருக்காங்க. மனைவி உயிரிழந்துட்டதா நினைச்சு பயந்து போன அனில்குமார் நேரா வீட்டுக்கு போய் தூக்கு மாட்டிட்டு உயிரை மாச்சுக்கிட்டாரு. கேரள மாநிலத்தில் உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தன்யாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. விசாரணையில என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமான மதுக்குமாரை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.